ஹாய் மக்களே, உலகத்திலேயே மிகவும் நீளமான கடல் பரப்பை கொண்ட மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் தாங்க இந்த எம்ஜிஆர் நினைவு மையம் காணப்படுது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் மரணத்துக்கு பிற்பாடு 1988ஆம் ஆண்டு அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டது. இது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கட்டிடக்கலைஞர் கே ராமச்சந்திரன் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான ஹார்லி கார்னஸின் வடிவமைப்பால் ஈர்க்கப்பட்டிருக்கு. இதில் அறியப்படாத விஷயம் என்ன தெரியுமா மக்களே? கடலிலிருந்து மீட்கப்பட்ட நிலத்திலிருந்து இந்த நினைவகம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நினைவகம் கட்டப்பட்டிருக்கிற இந்த இடம் இது கட்டுவதற்கு முன்பாகவே வங்காள விரிகுடாவின் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்களின் நினைவகத்துக்கு 1987 8.3 கோடி இந்தியன் ருபீஸும், இதே ஜெயலலிதா அம்மா அவர்களின் நினைவகத்துக்கு 2021 50 கோடி செலவாகி இருக்கு மக்களே. ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா மக்களே, இவர்களுடைய அளப்பரிய சேவையை ஒவ்வொரு செகண்டும் நினைத்து நன்றி கூறும் விதமாக அங்கே இருக்கிற அந்த விளக்கு தண்டில் எரிகிற தீ எப்போதுமே எரிஞ்சு கொண்டு இருக்குங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிட வடிவமைப்பு. அதாவது இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முகமாக வணக்கம், நமஸ்தே இதை தெரிவிக்கும் அந்த கரங்களின் வடிவமைப்பு தான் மக்களே. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான் மக்களே, உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை விட தெரியாத விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் பதிவு. சரி மக்களே, சென்னையில் மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா இங்கே போக மறந்துடாதீங்க. அப்படியே நாங்களும் உள்ள சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியில் வந்து சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி மக்களே, எமது பயணம் இன்னும் முடிவடையலை. இந்த குட்டி சேனலோடு தொடர்ந்து வர விரும்புனீங்கன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.